வானிலை ஆய்வு மையத்திலிருந்து ஹார்லி புல்லட்டின் என்று சொல்வார்கள். அதாவது கரையை கடக்க தொடங்க ஆரம்பிக்கும் அந்த நேரத்துல 1 மணி நேரத்திற்கு ஒரு அறிக்கை தொடர்ச்சியாக வெளியாகி கொண்டே இருக்கும். அந்த அறிக்கை இப்போ இந்திய வானிலை ஆய்வு மையத்தால அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கை நமக்கும் கிடைத்திருக்கிறது. அதனை இப்ப அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சென்னையில மீனம்பாக்கம்ல 11 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. இன்று நாள் முழுவதும் எப்பல இருந்து அப்படின்னு பார்த்தோம்னா இன்று காலை 8:30 மணியிலிருந்து மாலை 5:30 மணி வரைக்கும் மீனம்பாக்கம்ல 11 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. நுங்கம்பாக்கம்ல 10.4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. புதுவையில 9 சென்டிமீட்டர் மழையும் கடலூர்ல 3 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கிறது. தற்போது கரையை கடக்க தொடங்கி இருக்கும் நிலையில கடல் சீற்றம் அதிகரித்து காணப்பட போகிறது. அதிகபட்சமாக 90 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் காற்று வீச வாய்ப்பு இருக்கிறது. மக்கள் யாரும் இந்த நேரத்தில் வெளியே வர வேண்டாம் அப்படின்ற ஒரு அறிவுறுத்தல் அரசு தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கும் நிலையில செய்தியாளர் சுதீஷ் இணைந்திருக்கிறார். மாமல்லபுரத்திலிருந்து இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சுதீஷ், தற்போது வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக கரையை கடக்க தொடங்கி இருக்கிறது, புயலுடைய முன்பகுதி கரையை தொட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க மாமல்லபுரத்தில் இருக்கீங்க, அங்க அருகே தான் கரையை கடக்கும் அப்படின்றதன் அடிப்படையில் காற்றுடைய வேகம் அந்த பகுதியில் எப்படி இருக்கு சுதீஷ்? வேதவள்ளி, நாம் மாமல்லபுரம் கடற்கரை ஓரத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் கடலுக்கும் கரை ஓரத்திற்கும் எந்த ஒரு இடைவெளியும் இல்லாமல் கடல் நீரானது முழுவதுமாக சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சி இருக்கிறது. இங்கு காற்று நாம் நிற்க முடியாத அளவிற்கு வீசக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறது. பலத்த சூறைக்காற்று என்பது வீசி வருகிறது. யாருமே இந்த கரைக்கு வர முடியாத ஒரு சூழல். காவல்துறை நேற்று முதல் தொடர்ந்து கடற்கரையோரம் யாரும் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தி வந்தார்கள். ஆனால் கரையில் யாரும் வர முடியாத அளவிற்கு தான் இந்த சூழல் இங்கு காட்சி மாறி இருக்கிறது. தற்போது புயல் கரையை கடக்க தொடங்கி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இந்த பகுதியில் பலத்த காற்று என்பது வீசி வருகிறது. தொடர்ச்சியாக நேற்று முதல் இடைவிடாத மழை கொட்டி தீர்த்த நிலையில் தற்போது மாமல்லபுரம் பகுதியில் மழை இல்லை, ஆனால் பலத்த சூறைக்காற்று என்பது வீசி வருகிறது. படகுகள் அனைத்தும் பாதுகாப்பாக நிலையில் வைக்கப்பட்ட நிலையில் அந்த படகுகளை குடியிருப்பு பகுதியை ஒட்டியே அந்த கடல் நீரானது தற்போது உட்புகுந்திருக்கிறது. அந்த காட்சிகளை நேரடியாக பார்க்கலாம். சூறைக்காற்று என்பது மிகுந்த வேகத்துடன் வீசி வரக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. மாமல்லபுரம் மற்றும் காரைக்காலுக்கிடையே புயல் கரையை கடக்கும் என்ற ஒரு தகவல் தொடர்ந்து தெரிவிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது அந்த கரையை கடக்கக்கூடிய அந்த காற்று, அந்த கடலிலிருந்து வீசக்கூடிய அந்த காற்று என்பது அந்த ஒரு காட்சியாக இருக்கிறது. கடல் அலை மிகுந்த ஒரு ஆக்ரோஷத்துடன் கடல் அலைகள் கிட்டத்தட்ட ஒரு 10 அடிக்கு மேல் உயர்ந்து காணப்படக்கூடிய ஒரு காட்சியாக இருக்கிறது. ஒரு ஆக்ரோஷமான ஒரு சூழல். சூறைக்காற்று என்பது அந்த பகுதியிலிருந்து வீசி வருகிறது. கடற்கரை கோயில் இங்கே இருக்கிறது. நாம் மாலை நேரத்தில் பார்க்க முடிந்தது அந்த காட்சிகளை. அந்த கடற்கரை கோவில் உயரத்திற்கு அந்த அலைகள் முட்டி வீசி சென்றதை நம்மால் பார்க்க முடிந்தது. அந்த அளவிற்கு கடலுடைய ஆக்ரோஷம் என்பது இன்று மாலை முதல் தொடர்ந்து படிப்படியாக உயர்ந்து வந்த ஒரு காட்சியாக இருந்தது. தற்போது இந்த சூறைக்காற்று என்பது மிகுந்த ஒரு பலத்த காற்றாக வீசி வரக்கூடிய ஒரு காட்சியாக இந்த மாமல்லபுரம் பகுதியில் நிலவி வருகிறது. வேதவள்ளி, புயலின் முன்பகுதி தற்போது கரையை தொட்டிருக்கும் நிலையில் கடல் சீற்றம் அதிகரித்து காணப்படுகிறது. காற்றுடைய வேகமும் அந்த பகுதியில் அதிகரித்து காணப்படுவதை பார்க்கிறோம். நீங்களும் பாதுகாப்பாக இருங்கள் சுதீஷ். மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.